ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஜ்டு பர்சன் ஒரு 50 வயசுக்கு மேல தாத்தா பாட்டி, அந்த நேம் தாத்தா பாட்டிக்கு தான் முடி கட்டும். இப்பெல்லாம் நம்ம பக்கத்துட்டு பையன், நம்ம தம்பி, நமக்கு அப்படின்னும் போது ரொம்ப 18-17 வயசுலயே முடி கொட்டுற ஃபால்ட்லாம் ஏகப்பட்டது வருது. ஸோ அது எதனால வருது? ஓபியில பார்க்கக்கூடிய முக்காவாசி ஏஜ் பாத்தீங்கன்னா யாருமே வந்து 35+ எல்லாம் இல்ல, 35க்கு பிலோ தான். கிட்டத்தட்ட 700 காசஸ் இருக்கு ஹேர் ஃபால்க்கு. ஆனா முக்கியமான ஃபேக்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், நரிஷ்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஒழுங்கான போதுமான மல்டி வைட்டமின்ஸ் நரிஷ்மெண்ட் உடம்புல இல்லாததுனால. ஸோ அது எல்லாமே இருக்கலாம். பட் இப்போ ரீசெண்டா நாங்க என்கவுண்டர் பண்றது உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். மற்றபடி யூடியூப்ல ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. முட்டை ஒயிட்டு போடுங்க, முட்டை ஒயிட்டை சாப்பிடணுங்கிறோம், அது சாப்பிடுறது இல்ல. முயல் ரத்தத்தை விட உங்க ரத்தத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாருங்கன்னு சொல்றோம், அதை பண்றது இல்ல. திட்டாத ஆட்களே கிடையாது என்னைய பத்தி பேசும்போது. இல்ல எனக்கு வளர்ந்துருக்க முடியும், அது வளர்ந்துருக்கு, இது வளர்ந்து, சரி நானும் சரி வாங்க லைவா வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிரேட் 7 வால்னஸை ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can proceed with further more negotiation. நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன், சேலஞ்ச் பண்றேன் நான். ஏன்னா அப்படி எப்படி வளரும், அது வாய்ப்பே இல்லை. ஒரு ஃபாலிக்கல் உள்ள இல்லை அப்படின்னா இல்லதான், என்ன பண்ணாலும் முடி வளராது. நான் அதை போடுறேன், இதை போடுறேன், மினாக்சிடில் போடுறேன், என்ன போட்டாலும் ஒரு இடத்துல ஃபாலிக்கல்னு ஒண்ணு இல்லைன்னா அது இல்லதான்.